ஹாய் ஹலோ வணக்கம். நான் இன்றைக்கி காளான் ரைஸ் தான் செய்ய போகிறேன். காளான் சோறு பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கும். பிரியாணி எப்படி இருக்குமோ மஷ்ரூம் பிரியாணி அந்த சுவையில் இருக்கும். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக தேங்காய் பால் விட்டு செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் ஒரு 2 கப் பாசுமதி அரிசியை கழுவி போட்டு ஊற வச்சுருக்கிறேன். 2 கப் பாசுமதி அரிசி. அதுக்கு பிறகு ஒரு சட்டியில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் விட்டுட்டு நெய்யும் எண்ணெயும் நல்லா காஞ்சி வந்த பிறகு ஒரு 4 பெரிய வெங்காயத்தை அதை நீட்டாக வெட்டி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்குங்க. ஓரளவுக்கு வதக்கினா பிறகு நான் இன்றைக்கி ரம்பையில் போட போகிறேன். ரம்பையிலையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு அதையும் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு 2 நிமிஷத்துக்கு வதக்குங்க. அப்போ அந்த ரம்பையில் இந்த வாசம் நல்லா இறங்கும். அப்போ நல்லா வதக்கி விடுங்க. உங்களுக்கு ரம்பையில் கிடைக்காட்டி நீங்கள் பிரியாணியில் போடலாம், பிரிஞ்சியில் போடலாம். கருவேப்பிலையும் கொஞ்சம் கூடுதலாக போட்டுட்டு அதையும் நல்லா ஒருக்கா வதக்கி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஒண்டொண்டா போட்டு வதக்கி விடுங்க. அப்போ அந்த ஃப்ளேவரெல்லாம் நல்லா எண்ணெயில் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு கைப்பிடி அளவில் மல்லியிலையும் நல்லா குட்டி குட்டியாக கழுவி போட்டு குட்டி குட்டியாக வெட்டி அதையும் போட்டுட்டு நல்லா ஒருக்க வதக்கி விடுங்க. மல்லியிலையும் வதங்கின பிறகு நான் இன்றைக்கி ஒரு 4-5 பச்சை மிளகாய் உரப்புக்கேற்ற அளவில் 4-5 பச்சை மிளகாய், ஒரு 5 பல்லு உள்ளி, மற்றது ஒரு துண்டு இஞ்சி, 3 நல்லா சேர்த்து அரைச்சி போட்டு அதையும் போட்டு வதக்குங்க. எல்லாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. நான் இன்றைக்கி 2 கப் பாசுமதி அரிசிக்கு வந்து நான் 800 கிராம் அளவில் மஷ்ரூம் எடுத்துக்கிறேன். காளான் வந்து எப்போவுமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்க சமைச்சா தான் அந்த காளான் டேஸ்ட் இருக்கும். நல்லா அந்த கருத்து போய் பழுதா போன மாதிரி வந்தால் அந்த கறியோ இந்த ரைஸோ டேஸ்ட் இருக்குது. அதை எப்போவுமே ஃப்ரெஷ்ஷான காளான் எடுத்து செய்யுங்கோ. கடையிலேருந்து வாங்கி ஒரு 2-3 நாளுக்குள்ளேயே சமைக்கிறதுக்கு பாருங்கோ. அப்போ அந்த காளான் டேஸ்ட் எங்களுக்கு கிடைக்கும். மற்றது வந்து உப்பு போட வேணாம். இப்போ உப்பை வந்து கொஞ்சம் காடி சேர்த்தான் போடணும். உப்பை நீங்கள் உடனே போட்டிங்கன்னு சொன்னால் காளான் தண்ணி விட வலிக்கட்டும். தண்ணி விட்டாலும் உங்களுக்கு அந்த அந்த எரிஞ்சு வதங்குற தன்மை வேறு. அதுக்காக உப்பையும் கடைசியாக தான் நான் போட போகிறேன். அதுக்கு பிறகு காளானை வதக்கினா பிறகு ஒரு டீஸ்பூன் அளவில் வந்து தனி மிளகாத்தூள் போடுறேன். 1/2 டீஸ்பூன் அளவில் மஞ்சளையும் போட்டுட்டு கரம் மசாலா போடுறேன். நீங்கள் ரெடிமேடாக வாங்கின கரம் மசாலா போட்டாலும் ஓகே. நான் இது வீட்டில் செய்தேன். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் சீன சீரகம், ஏலக்காய், கருவா, கிராம்பு, மற்றது கொஞ்சம் மல்லி, 1 டீஸ்பூன் மல்லி எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி போட்டு பவுடர் ஆக்கிட்டு போடுறேன். நீங்கள் விருப்பம்னு சொன்னால் கரம் மசாலா ரெடிமேடாகவும் போடலாம். இறைச்சி சரக்கு மாதிரி போடலாம். இறைச்சி சரக்குன்னு போடுவோம், அதுதான் போடுறேன். அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி போட்டு ஒரு பெரிய தக்காளி பழம் அதையும் வெட்டி போட்டு இப்போ போட்டுட்டு இதோட சேர்த்து இப்போ உப்பை போடுங்க. உப்பையும் போட்டிங்கன்னா சரி, உப்பையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இனி உப்பையும் போட்டு வதக்கினோட தக்காளி பழம் மற்றும் உப்பு எல்லாம் போட்டு காலம் கொஞ்சம் தண்ணி விடும். அந்த தண்ணியிலே கொஞ்சம் அவிஞ்சொன்று இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவில் தயிர் போடுங்க. தயிரையும் போட்டு நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தயிரையும் போட்டு நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி போட்டு தண்ணி ஒன்றுமே நீங்கள் இப்போ விட தேவையில்லை. இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒருக்கா மூடி போட்டு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு வேக விடுங்க. இப்போ அந்த மாதிரி சூப்பராக வேகி வந்துட்டு நான் தண்ணி ஒன்றுமே விட இனி வந்து ஊற வச்சிருக்கிற அரிசி எடுத்து இதுக்குள்ளே போடுங்க. இந்த மசாலாக்களை போட்டுட்டு ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடணும். கவனமாக அரிசி வந்து உடைஞ்சு ஊற வச்ச அரிசி என்னபடியாக அந்த உடைஞ்ச மாதிரி வந்துடும். ஸோ இப்போ மெதுவாக ஒருக்கா எல்லாத்தையும் வதக்கி விடுங்க. அரிசியை சேர்த்து வதக்கி போட்டு இப்போ வந்து நான் வந்து 4 கப் அளவில் தண்ணி விடணும். நான் 4 கப்புக்கு பதிலாக 2 கப் தேங்காய் பாலும் 2 கப் தண்ணியும் விடுறேன். 2 கப்புக்கு 4 கப் அளவில் நீங்கள் தண்ணி விடணும். 2 கப் தேங்காய் பால், 2 கப் தண்ணி இவ்வளோத்தையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டு ஒன்றா விட்டிங்கண்டா சரி. இப்போ அரிசிக்கு மேலே தண்ணி நின்றுதண்டா கணக்காக இருக்கும். அநேகமாக நீங்கள் இந்த பிரியாணி செய்கிற மாதிரி தான். ஆனால் நான் தேங்காய் பால் விடுறேன். விட்டுட்டு உப்பெல்லாம் பாருங்க. இப்போ உப்பெல்லாம் பார்த்துட்டு காணுமன் தேவையான உப்பையும் போட்டுட்டு மூடி போட்டு அடுப்பை கொஞ்சம் மீடியத்தில் விட்டுட்டு அப்படியே மூடி விட்டிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி சூப்பராக அவிஞ்சு வரும். அந்த மாதிரி தண்ணி வற்றி சோறெல்லாம் நல்லா அப்படியே அவிஞ்சு வந்துட்டுது. இப்போ ஓரளவுக்கு சோறு நல்லா ஓரளவுக்கு அவிஞ்சிட்டு இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் விருப்பம்னு சொன்னால் கொஞ்சம் நெய்யை மேலால் போட்டுட்டு பொரிச்ச வெங்காயம், நான் கொஞ்சம் வெங்காயம் பொரிச்சு வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வெங்காயம் பிடிக்குமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் பொரிச்ச வெங்காயத்தை மேலால் தூவி போட்டு மூடி போடுங்க. மூடி போட்டு அடுப்பை வந்து நல்லா லோவில் விடணும். நல்லா லோவில் விட்டுட்டு அப்படியே மூடி விடுங்கோ. இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி அந்த சோறு புழுங்கி அவியும்.
பாருங்க அந்த மாதிரி சூப்பராக அடியே சொட்டு கூட அடி பிடிக்கல. நீங்கள் அடுப்பை வந்து குறைச்சி வைக்கணும், நல்லா வச்சுட்டு அப்படி மூடி விட்டிங்கன்னா இப்போ அந்த வெங்காயம் நெய் எல்லாம் உருகி சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காளான் சோறு. பிரியாணி காளான் பிரியாணி மாதிரியும் இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக நல்ல ஒரு ரைத்தாவோ இல்லாட்டி ஒரு பொரியல் வகை அந்த கோலிஃப்ளவர் 65 இல்லாட்டி சிக்கன் 65 முட்டை ஆம்லெட் எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பரான காளான் சோறு செய்து பாருங்கோ. நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.